பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 8:2. அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுகமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான். இயேசு மலை பிரசங்கம் முடிச்சிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அப்போது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை சந்திக்கிறான். குஷ்டரோகம் என்பது அந்த காலத்தில் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாக இருந்தது. குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னா கை, கால், எலும்புகள் எல்லாத்தையும் அரிச்சிடும். அப்படியே அரித்து மனுஷனோட உடலை தின்று அவனை சாகடிச்சிடும். அதுதான் குஷ்டரோகம். அப்போ அந்த வியாதிக்கு மருந்தே இல்லை. இயேசுவை இந்த குஷ்டரோகி விசுவாசத்தோடு வந்து சந்தித்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என்னை சுகமாக்கும் அப்படின்னு இயேசுகிட்ட சொல்கிறான். இயேசு சொல்கிறாரு, எனக்கு விருப்பம் உண்டு, அதனால் நீ சுகமாகு என்று சொல்லி அந்த குஷ்ட ரோகத்தை சுகமாக்குகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஒருவேளை நீங்கள் டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு வியாதியை உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது என்ன மாதிரி வியாதியாக இருந்தாலும் சரி, பைபிள் சொல்லுகிறது இயேசு எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிறவர். அவர் உங்கள் வியாதியை நிச்சயமாய் குணமாக்குவார். அவரிடத்துல நீங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்வீங்கன்னா, இந்த குஷ்டரோகியை எப்படி இயேசு குணமாக்கினாரோ அதே போல அவர் உங்களை குணமாக்குவார். நாம் சுகமாக இருக்கணும்னு விரும்புவதை விட இயேசு நாம் சுகமாக இருக்கணுன்றதை அதிகமாய் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.